கோலம் மாவில் போடுற கோலத்துக்கும் இந்த மா கோலத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் 22வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை. நல்லபடியாக விளக்கேற்றி சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது. வழக்கம் போல் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளித்து ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு பூஜை ரூம்லாம் துடைச்சிட்டு கோலம் போட்டாச்சு. நான் நேற்றுக்கு வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி 2 நாளைக்கு நம்ம வீட்டில் வெறும் மறிக்கொழுந்தும் மல்லிகைப்பூவும் தான். சும்மா சொல்லக்கூடாது, இந்த மறிக்கொழுந்து கம கம கமன்னு அவ்வளோ வாசம் சூப்பராக இருக்குங்க. வீடு ஃபுல்லாகவே இந்த மறிக்கொழுந்து ஸ்மெல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் மறிக்கொழுந்து கிடச்சிதுன்னா வாங்கி வச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. நானும் இனிமேல் கிடச்சா கண்டிப்பாக வாங்கிக்குவேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை 21 நாள் பண்ணணுமா 48 நாள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மளால் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் தொடர்ந்து பண்ணினா ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்தை வேண்டுதலாக வச்சு கண்டிப்பாக விளக்கேற்றுங்க, அதுக்கான பலன் கிடைக்கும். தேங்க்யூ.